ஹாய், இன்றைக்கி சம்பா ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே உப்புமா தான் செஞ்சுருப்பீங்க. ஒரு வாட்டி புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1/2 கப் கருப்பட்டி, 2 ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 70 நிமிஷம் சம்பா ரவையை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவி வந்ததும் ஒரு இட்லி துணி போட்டு ஊற வச்ச சம்பா ரவையை போட்டு 20 நிமிஷம் நல்லா குக்காக விடுங்க. 20 நிமிஷம்க்கு அப்புறம் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இது அரிசி புட்டு, ராகி புட்டு மாதிரி கிடையாது. இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச சம்பா ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா உதிர்த்து விடுங்க. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். சம்பா ரவையை நல்லா உதிர்த்து விட்டதும் அரைச்சி வச்ச கருப்பட்டி கூடவே 1/4 கப் தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சம்பா ரவை கூட தேங்காய், கருப்பட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். கிட்ஸ்க்கெலாம் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.